பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளில் நாம் ஒரு வசனத்தை கூட நாம் தியானிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து. ஏன் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், அந்த இருதயத்தில் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொல்லாத எண்ணங்களும் பொல்லாத சிந்தனைகளும் போட்டி பொறாமை என்ற எல்லாமே இருதயத்திலிருந்து தோன்றுகிறது. அப்போது இந்த இருதயத்தை நாம் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது, இந்த இருதயத்தை கர்த்தரிடத்தில் நாம் தரும் பொழுது, இந்த இருதயத்தை கிழித்து அவரிடத்தில் நாம் திரும்பும் பொழுது, அவர் அந்த இருதயத்தில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்கிட்ட மட்டும்தான் இரக்கம் இருக்கு, மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார் அவர். அப்போது நாம் அவரிடத்தில் திரும்பும்போது அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைய நாளில் நம்முடைய இருதயத்தை நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் நாம் கொடுப்போமா? நிச்சயமாய் அதை அவர் சரி செய்து அதில் அவர் வாசம் செய்ய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.